ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட். லாஸ்ட் 1 மந்த்தாக நிறையா பேர் ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம். பிக் பாஸ் லிஸ்ட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க நம்ம தர்ஷா குப்தா. இப்போது நிஜமாகவே பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்கிறவங்க இப்போ பிக் பாஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். நம்ம விஜய் சேதுபதி அவங்க உள்ளே என்ட்ரான உடனேவே கேட்டார், நீங்கள் ஆல்ரெடி 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் வச்சுட்ருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கேன், நான் இன்னும் மேலே மேலே வளரணுங்கிறதுக்காக தான் பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இன்ட்ரடக்ஷனில் அவங்க கோயம்புத்தூரில் பிறந்ததாகவும் அவங்க டீச்சராக இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். டீச்சர் அக்காவா நீங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. ப்ளஸ் அவங்க சென்னைக்கு வந்ததாகவும், அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணதாகவும், அவங்க அதுக்கப்புறம் தான் சான்சஸ் தெரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அவங்க சீரியலில் கலக்கினதை அவங்களே சொல்லிக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க சிடபிள்யூசி பிளாட்ஃபார்ம் தான் அவங்கள எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கு. அந்த எபிசோட்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபேமே வந்துச்சுன்னு அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க சிடபிள்யூசிக்கு. அவங்க பாசிட்டிவான பர்சனாகவும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணி எங்கேயோ போக போகிறேன்னு அக்கா சொல்கிறாங்க. அவங்க டேக்லைன்னு அவங்க மனசுலால இடம் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு நம்மளை இப்பயே கவுத்துட்டாங்க. நம்மளை கவுத்தது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சாரையும், நான் உங்கள் கூட நடிக்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ணிருந்தேன், நான் நினச்சது இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம விஜய் சேதுபதியோட ஃபேமஸ் டேலாக்கான லவ் யூ டூ அப்படிங்கிறத வரைக்கும் சொல்லி அவரையும் திருப்பி சொல்ல வச்சிட்டாங்க. இந்த உள்ளே போகிறவங்களுக்கு புதுசாக ஒரு ட்ராஃபி மாதிரி கொடுக்குறாங்க. அது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீங்கள் பிக் பாஸ் ட்ராஃபியாக நினச்சிங்க, நீங்கள் நல்லா விளையாண்டு வெளியே வந்தால் இதை நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் ட்ராஃபியை கொடுப்பேன்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாரு. அவங்க உள்ளே போன உடனே நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரனையும் செகண்ட் கண்டஸ்டண்ட்டான சச்சனாவையும் பார்த்து பேசுகிறாங்க. சச்சனா இங்கே இந்த இடத்துல பல்ப் வாங்கினாங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு நம்ம தர்ஷா குப்தா கேட்க, சச்சனா ஒரு மாதிரி ரொம்ப எம்பாசிடாக ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், தெரியும் உங்கள் படத்தை பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம தர்ஷா குப்தா சமாளிச்சிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க தர்ஷா குப்தா. ஸோ வியூவர்ஸ், இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன்.